ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரௌட் ஃபண்டிங், ஹெல்பிங் பிளான், டொனேஷன் பிளான், ஏகப்பட்ட பிளான் வந்துக்கிட்டே இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வருது, 2 நாளைக்கு ஒரு பிளான் வருது. ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை பேர் இணைஞ்சால் நம்ம ஒருத்தருக்கு அந்த வருமானம் எவ்வளோ பேர் இணைஞ்சால் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்றது இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறையா பிளான் வந்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நான் எல்லாத்துக்குமே சார்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இதில் வேறு புதுசாக வேறு 4, 8, 16, 32, 64ன்னு ஒரு பிளான் ஒன்று வந்திருக்கு. இப்போ தான் நான் பார்த்தேன். ஓகேங்களா? இது 5 லெவலு. இதில் என்னன்னா, ஒருத்தருக்கு 64 அந்த 5 லெவலும் முடிக்கணுன்னா 2,50,000 பேர் வந்தாலே 0.2 தான், 0.2 தான் வந்திருக்கு. 5 லெவல் முடிக்க முடியல. 2,50,000 பேர் வந்தாலே இதில் முடிக்க முடியல. 15 பேர் தான் 4வது லெவலே முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் பேருன்றதுக்கு 2 லட்சம் பேர் வந்தால் தான் இவ்வளோ கிடைக்கும். ஒரு 2,000 பேர் வந்தால் பண்ணி பாருங்கள். 3 பேருக்கு தான், 3 பேருக்கும் 2 பேருக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு 4வது லெவலே முடிப்பாங்க. இந்த மாதிரி பிளானில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. அப்புறம் எனக்கு வரவே இல்லைன்னு குறை சொன்னிங்கன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த பிளானில் இந்த மாதிரி 4, 8, 16, 32, 64ன்றது ரிஸ்க்கு தான். உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க என்றைக்குமே. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்ததுக்கப்புறம் தான் வரும்னு. ஓகேங்களா? நடுவில் அங்கே ஸ்டாப் ஆகி நிற்கிதுன்னா அது நீங்கள் தான் முழுக்க பொறுப்பை தவிர மற்றவங்கள நம்பி எதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பிளான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க்கு தான். உங்களுடைய ஓன் தான். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 3, 6, 12 இது 1 சீட் ஹெல்ப்பு லான்ச் ஆக போகுது. அதில் பார்த்திங்கன்னா 218 பேர், 216 பேர் வந்தால் தான் ஒருத்தருக்கு அந்த 3 லெவல் முடிஞ்சு அந்த எவ்வளோ அந்த அமௌண்ட் இருக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கும். 218 பேர் வர்றப்போ தான் ஒருத்தருக்கு கிடைக்கும். 12 பேருக்கு 2வது லெவல் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம இதில் ஒரு 2,500 பேர் வராங்க அப்படின்னா 2,500 பேர் ஸ்டார்டிங் ஒரு 3 நாளில் வந்துட்டாங்கன்னா 10 பேர் 3 லெவல் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இதில் ஒரு 120 பேர் 2வது லெவல் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இதில் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா உங்களுக்கு 2வது லெவல் வரைக்கும் முடித்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே நீங்கள் பார்த்துருக்கலாம். 3வது லெவல் நம்ம வெயிட் பண்ணலாம். 3வது லெவல் கண்டிப்பாக லேட்டாக தான் கிடைக்கும், உடனே இதில் கிடச்சிடாது. ஓகேங்களா? 2வது லெவல் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது பிரபாவதி மேடம் லான்ச் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பேருக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்கக்கிட்ட டீமும் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறது நல்லது. இது பார்த்திங்கன்னா 2, 4, 4 ஐ டொனேட். ஓகேங்களா? இது நல்ல பிளான் தான். இது தான் 32 பேர் வந்தாலே ஒருத்தருக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அதில் 4 பேருக்கு 2வது லெவல் முடிப்பாங்க. ஸ்பான்சர் இன்கம் எல்லாமே உங்களுக்கு 2வது லெவலே கிடச்சிரும். ப்ளஸ் இதில் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி 2 பேர் ரெஃபரல் கொடுத்தா தான் உங்களுக்கு இன்கமே வர ஆரம்பிக்கும். அதில் தான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதனால தான் இது ஒன்றும் அது மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்குது. 18 3, 6 ஓகேங்களா? க்ரீன் வேர்ல்டில் டைமண்ட் பிளான். ஓகேங்களா? 3, 6 க்ரீன் வேர்ல்டில் டைமண்ட் பிளான். ஓகேங்களா? இது மட்டும்தான் இப்போ இருக்கிற கரண்ட்டில் பெஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா இது தான். ஓகேங்களா? 18 பேர் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா 6 பேருக்கு ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு நீங்கள் 2வது லெவல் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தருக்கு அது கிடச்சிருக்கும். இப்போ இதில் என்னென்னா 7 பேர் பயனடைஞ்சிருப்பாங்க 18 பேர்லேயே. அப்போ இது ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கும் இன்னொரு பிளான் ஒன்று வந்துச்சு. ஒரே லெவல் 10 பேர், அந்த 10 பேர் ஒருத்தருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த 11வது பேர் வந்தால் தான் 2வது ஆளுக்கே வரும். ஓகேங்களா? இதில் 10 பேர் இதில் நீங்கள் உள்ளே வர்றப்போ 3 பேருக்கு 3 ஐடி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் லெவல் முடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் செகண்ட் லெவல் வந்திருப்பாங்க. இப்போ 20 பேர் வர்றப்போ இதில் பார்த்துங்க 7 பேர்
ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது லெவல் அதான் செகண்ட் லெவலில் 2வது ஆளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒரு லெவல் 10 பேருக்கும் இது 2 லெவல் 9 பேருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? எதுக்கு இது பிரித்து வச்சுருக்குன்னா, எல்லாருக்குமே அது ஓரளவுக்காவது 3 லெவல் ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சாவது நம்ம போட்ட பணமாவது நம்மளுக்கு கையில் இருக்கிறதுக்காக இது மாதிரி போட்டதால் எல்லாருக்குமே இது வந்து எலிஜிபிளாக இருக்கும். போட்ட அமௌண்ட்டும் நம்ம கையில் வந்து ஃபஸ்ட் லெவல்லே கிடச்சிரும். அடுத்து செகண்ட் லெவலில் வந்து 2 பேர்கிட்டேருந்து 2000 வர்றப்போ அது ஸ்பான்சர் இன்கம், க்ளோனிங் ஐடி க்ரியேட் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 1000 ருபீஸ் அமிச்சா இன்னொரு 1000 உங்களுக்கு நிற்கும். அப்போ அதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட அந்த 2000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக நிற்கும். இதில் வந்து ஜாயின் பண்ணுறது புத்திசாலித்தனம். இப்போ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூட சீக்கிரமாக இது 2 லெவல் முடிஞ்சு நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா 2, 4, 8 2 மேட்ரிக்ஸில் 3 லெவலில் பிளான் இருக்குது. 64 பேர் வந்தால் தான் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது சில கம்பெனி இருக்குது 4-5 பேர் சேர்ந்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம், சில ஒருத்தருக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அவங்க கம்பெனி ஐடியா ஒரு 10-15 இருந்துச்சுன்னா 1000 பேர் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது ஒரு லீடருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 1000 பேர் வந்தால் தான் கம்பெனிக்கு அந்த 10 ஐடியா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் லீடர்ஸுங்களுக்கு 1 பை 1 அந்த 3வது லெவல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுலேயும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் போடலாம். பட் யார் ஆரம்பிச்சிருக்கா, யார் பேரில் இருக்குது, அவங்க எத்தனை ஐடி போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 20-30 ஐடி கூட போட்டு நான் ஒரு ஐடி தான் போட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் தானே தவிர ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யாரையும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. இவங்கள சொல்லி தான் சேர்ந்தேன், அவங்கள சொல்லி தான் சேர்ந்தேன்றது. ஓகேங்களா? இதில் தாங்க 2 மேட்ரிக்ஸில் 5 லெவலு 4 லெவல்லாம் இருக்குது. ஓகேங்களா? 2, 4, 8, 16, 32 32,000 பேர் 32,800 பேர் வந்தால் தான் ஒருத்தருக்கு அந்த 5 லெவல் முடியும். 32 பேருக்கு 4 லெவல் முடியும். 1250 பேர் வந்தால் 4 லெவல் பிளான்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 14 லெவலில் வந்துடும். மாதம் எல்லாம் கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. 1200 பேர் வந்தால் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். எப்படி? 1200 பேர் வந்தால் 4 லெவல் பிளானில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். 12,000 பேர் வந்தால் 10 பேருக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கப்புறம் ஹெல்பிங் பிளான் வந்தால் 3 லெவலு, அப்படி இல்லைனா இந்த 2 லெவலு மேக்ஸிமம் இந்த மாதிரி வர பிளானில் முன்னாடி நின்று ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மற்றது எல்லாமே வேண்டான்னு தான் நான் சொல்வேன். இந்த இது கூட ஓகே தான். பட் இதில் இவங்க திருத்தம் கொண்டு வந்து வேறு யாருன்னா ஆரம்பித்தாங்கன்னா அதில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இப்போ வந்து இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஐ டோனேட்டு. இந்த பிளான் கூட இவங்க ஓகே தான். பட்டு எல்லாருக்குமே செகண்ட் லெவல் வரைக்கும் போக சான்சஸ் ஸ்டார்டிங்கில். இந்த பிளான் நான் அவாய்ட் பண்ண சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் இந்த பிளான் கொண்டு வரலாம், இல்லைனா இந்த பிளான் கொண்டு வரலாம். இந்த பிளானோட இந்த பிளான் பெட்டர். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 லெவலில் தான் இதுக்கப்புறம் வரும். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 4 லெவல், 5 லெவல், 6 லெவல் எந்த பிளான் வந்தாலும் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல் இன்கம் 2வது லெவல் 3வது லெவலுக்கு அப்புறம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வராது. நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். கண்டினியூஸாக ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட வரணும். வர்றப்போ நல்லா ப்ராஃபிட் கிடைக்குமே தவிர அதுக்கப்புறம் வராது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எதில் ஈஸியாக கிடைக்கும் நினைக்கிங்க அது கூட சேர்ந்து, அதுவும் சில கம்பெனிலாம் இருக்குது நேர்மையாகவும் யாருக்கும் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வெளிப்படையாக நம்ம எத்தனை லெவலில் இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, எத்தனை பேருக்கு அப்புறம் நம்மளுக்கு வருன்றதும் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லிட போகிறாங்க. சில பேர் சீனியாரிட்டி கஷ்டப்பட்டு உழைச்சி நான் 30 ஐடி 20 ஐடி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகேங்க. சில பேர் வேலையே செய்ய மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு ஐடி போட்டு வைப்போம், 2 பேர் தானே கொடுத்துடலான்னு இருப்பாங்க. ஆனால் வேலை செய்கிறவங்க மேலே வருவாங்க, வேலை செய்யாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மேலே போவான்றவங்க இருப்பாங்க இல்லையா? அதுதான் இங்கே ஜெயிக்கும். ஹார்ட் ஒர்க் எதில் நீங்கள் எப்படி எந்த கம்பெனியில் எந்த பிளானில் நீங்கள் நிற்கிறீங்களோ
அந்த பிளானில் வெற்றி அடையும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதில் காமிங்க. தேவையில்லாமல் ஃபெயிலியர் பிளான்லலாம் போயிட்டு ஜாயின் பண்ணி உங்களுடைய இதை உங்கள் ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒன்றுமே பலன் இல்லைனா இதுதான் காரணம். ஓகேங்களா? நம்பகத்தன்மை இருக்க இடத்துல நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களை தேடி வரும். பொறுமையாக வரும். பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் ஹெல்பிங் பிளானுடைய சிச்சுவேஷன். உங்களுக்கு எந்தெந்த பிளானில் என்னென்ன லெவல் வந்தால் எப்படி கிடைக்கும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா தப்பாக சொல்லியிருந்தா கூட நான் சாரி. எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாக தான் இது வரைக்கும் இதில் வீடியோ ஃபுல்லாக நான் பேசியிருக்கேன். புரியலனாலும் ஃபஸ்ட்லேருந்து கேளுங்க. கேட்டுட்டு இதுக்கப்புறம் வர பிளான் நிறைய பிளான் வரலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்துட்டு நான் இவங்க சொல்லி சேர்ந்தேன் அவரை சொல்லி சேர்ந்தேன் மற்றவங்க ப்ளேம் பண்ணாமல் உங்கள் மனசாட்சியோடு இதில் போனால் கிடைக்குமா கிடைக்காது, இதை 4 பேர் நம்ம சேர்த்து விடலாமா வேண்டாமான்னு யோசிங்க. ஓகேங்களா? எப்போவுமே எது நம்பிக்கைத்தன்மையோ அங்கே போங்க. அங்கே மக்களை கூட்டிகிட்டு வாங்க. அங்கே எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கிறப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.